என்னது உங்க பொண்ணு இன்னும் படிக்கணும்னு சொல்றாளாம்? ஜாதகப்படி அவளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணும், இல்லனா 30 வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகும். என்னது உங்க பையன் அந்த பொண்ணை லவ் பண்றானா? அச்சச்சோ, இவன் ஜாதகத்துல செவ்வாய் இருக்கு, அவ ஜாதகத்துல செவ்வாய் இல்லையே. ஜாதகப்படி இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்க கூடாது. இப்படி எதுக்கு எடுத்தாலும் ஜாதகம்னு சொல்றீங்கல்ல, இந்த ஜாதகம் எதை வச்சு எழுதுறீங்க? நாங்க பிறந்த டைமா வச்சா? நாங்க பிறந்த டைம்னா எதை வச்சு சொல்றீங்க? தலை வெளியில வந்ததை சொல்றீங்களா, இல்ல கால் வெளியில வந்ததை சொல்றீங்களா? ஏதோ நீங்க குறிச்சிருக்கீங்க இல்லையா, 1 மணி 42 நிமிஷம். அந்த 1 மணி 42 நிமிஷத்துக்கு ஒன்று நாங்கள் டக்குன்னு இப்படி வெளில வரலங்க. ஃபர்ஸ்ட் தலை வெளியில வரும், அதுக்கப்புறம் ஷோல்டர் வரும், அதுக்கப்புறம் பேபியோட கால் வரும். பேபியை எடுத்துட்டு அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டு பிரசவம் பார்த்த டாக்டரோ நர்ஸோ அவங்களுக்கு எந்த டைம் ஞாபகம் இருக்கோ அதை தான் எழுதுவாங்க. இதை வச்சு நான் படிக்கணும், படிக்க கூடாது, கடல் கடந்து போக கூடாது, இவங்களை கல்யாணம் பண்ணலாம், இவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீங்க ஏங்க சொல்றீங்க? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சோ நீங்க சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன செய்ய பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த வீடியோவை எங்க அம்மாக்கு மட்டும் ஷேர் பண்ணிடாதீங்க.